இந்த லைவ்ல சொன்னதான் கோரிக்கைகள் அவர் செய்யறதால அவருக்கு ஒரு நட்டகமே வந்திருக்க போறது இல்லைன்னா ஒரு நட்டகமே வந்திருக்க போறது இல்லை. அதை செஞ்சிருந்தா இதெல்லாம் கேட்கிறேன். நீங்க காசு அப்படி வந்தது அது சரியா அவருக்கா வந்து வாதாட நிக்கிறது அப்படி இல்ல. பிளீஸ் சாதாரண மனுஷனுக்கு அப்படி நடக்குமா? இப்ப இதத்தான் நாங்க திருப்பி இந்த தளம் கதைக்க விட்டது காணும் என்ன சுல்தான் வெயிட் பண்ணுங்க. இந்த தளம் வந்து அப்போ கதையா கிடப்பு தமிழ் வெயிட் பண்ணையா. இந்த தளம் வந்து நாங்க பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களை சுத்தினவனை பற்றி கதைக்கிறது தான் வந்த நாங்கள் ஒழிய அவ செய்த சரிப்புல கதைக்கிறதுக்கு எங்களுக்கு இதுல வந்து நீங்க உங்களோட கதை எனக்கு பிடிக்கல. நீங்கள் நன்றீங்க பொறுங்க. நீங்கள் நன்றீங்க. நீங்கள் எங்க நிக்கிறீங்களா அந்த இடத்துல? அதை ஏற்றுக்கொள்ளுங்க எல்லோரும். தெரியுது என்ன எங்க நிக்கிறோம்? எங்க நிக்கிறோம்? 30 வருஷ போராட்டத்தில் யாரை நம்பி? உங்களை நம்பித்தான் அடிக்கக்குள்ள டிகே என்ன சொன்னோம் தெரியுமா? குடிச்சு போட்டு நின்று கதைக்கிறாங்க. அவ்வளவு இதா போடுறான் அப்படி தெரியுமா? குடிச்சு போட்டு கதைக்கிறாங்களா? அவ்வளவு நீ ரோசமான ஆளா இருந்தா நீ தொடர்ந்து உதவி திட்டம் செய்யணும். உன்னுள்ள பிள்ளையில என்றதை காட்டணும்டா. கதையை கேட்காம நீங்க கதைக்கிறது எதிர்கருத்து இல்ல என்ன அதுக்கு அப்படி பிள்ளையா காய்ச்சா கீழே இறக்குங்க. அதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு நான் கதைக்கிறது வந்து இந்த லைஃப்ல இருக்கிற 230 லட்சம் பேருக்கான தான் கதைக்கிறேன். நான் சொல்றது இப்ப இந்த டிகே வன்னி அவன் கள்ளன்ன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எதிர்காலத்துல நாங்கள் உதவி செய்யறதா இருந்தா உதவி செய்யறவற்ற டெலிபோன் நம்பரை நாங்கள் வாங்கணும். அவற்ற பிரச்சனையை நாம நேர ஆராயணும். அதுக்கு பிறகுதான் நாம காசை கொடுக்கணும். முழங்குதா? நாங்கள் எழுந்தமான ரீதியில டிகே வன்னியை மட்டும் நம்பி அவர் அனுப்புற வீடியோ மட்டும் நம்பி காசை அனுப்பினான்னு இப்படித்தான் பிரச்சனை வரும். இன்றைக்கு வந்து டிகே வன்னி நாளைக்கு வேற ஒரு ஏகே வன்னி வருவான். முழங்குதா? நாங்கள் நேரடியா ரங்கணும். எங்கட காசு எங்கட பணம் போகுது. நாம 24 hours ஒர்க் பண்ணித்தான் எங்கட காசு போகுது. அந்த காசு சரியான முறையில போகுதா? அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணுமா? பூரணமாக அந்த காசை அனுபவிக்கணுமா என்றதை நாங்கள் ஆராயணும். அது எங்கட தேவை. நாங்கள் எழுந்தமான ரீதியில ஒருதன் வீடியோ போட்டதால இந்தியாவில் வர ராமாவ மாதிரி பார்த்து எமோஷன் ஆகி காசு அனுப்ப கூடாது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். எதிர்காலத்துல நாங்கள் உதவி செய்யணும். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும். இது கட்டாய தேவை. ஆனா அது சரியான முறையில போகணும். அதுக்கு தானே நாங்கள் அடித்தளம் குழப்பறீங்களே இடையில. அதல்ல பிரச்சனை. அதுக்குத்தான் அடித்தளம் போட்டுக்கொண்டு இவ்வளவு கதை கதைச்சிருக்காங்க. இந்த லைஃப்ல வந்து மணித்தியால கணக்கா 12 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் கதைக்கிறோம். என்னத்துக்கு? அதுக்கேற்ற அடித்தளத்தை போட்டுக்கொண்டு வாரம். நீங்க சில பேர் வந்து அந்த அடித்தளத்தை இப்பயே உடைக்கிறீங்களே. அதல்ல பிரச்சனை. அடித்தளத்தை உடைக்காத உங்களோட லைஃப் வந்து சரியான விஷயம். உங்களோட லைஃப் வந்து சரியான விஷயம். ஆனா என்ன நான் சொல்றேன்டா, நீங்கள் வந்து மக்களுக்கு வெளிக்காட்ட வேண்டிய விஷயம் உதவி செய்யுங்கோ. சரியான முறையில உதவி செய்யுங்கோ. எப்படி உதவி செய்யணும்? ஒருதன் கஷ்டப்பட்ட குடும்பத்தை எடுத்து வீடியோ போட்டா அவன்கிட்ட போன் நம்பரை வாங்கி நாங்க இங்குவாரி பண்ணி நாங்கள் டிரெக்டாக காசு அனுப்பக்கூடிய மாதிரி நீங்கள் வழி நடத்துங்கோ. அது கண்டிப்பா தேவை. ஏன்னா நாங்கள் எங்களை ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தாற்பணிய
கடமை எங்களுக்கு இருக்குன்னு விளங்குதா? கண்டிப்பா நீங்க சொல்ற கருத்து சரியான கருத்து. மற்றது வந்து நீங்க இந்த கருத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா நீங்கள் சில கருத்து முன்னுக்கு வச்சீங்களே அந்த கருத்து தவறான கருத்துகள். அந்த நீங்க வந்து என்னன்னா எங்கட மக்கள் கன பேர் இமோஷனான ஆக்கள் என்ன எங்கட மக்கள் இங்க என்ன பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிடக்க அங்க இருக்கிறவன் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு டிகே வெண்ணி காசை கேட்கிறான்னு அனுப்பின ஆக்கள் என்ன மக்கள்லையும் பிழை இல்லை என்ன அதைத்தான் நான் சொல்ல வாரேன். எமோஷன் ஒன்று இருக்குதானே என்ன அந்த எமோஷன் வந்து சில நேரங்கள்ல ஒன்று முன்பின் தெரியாது என்ன இல்லன்னா இந்த group இந்த தளத்துக்கு என்ன. ஆனா என்னண்டான இந்த டிகே வெண்ணிக்கான பிரச்சனைய எங்கட மக்களோட உதவியை தடுக்க கூடாது. அதுல நான் அந்த ஒரு உறுதியா இருக்க. டிகே வெண்ணி கள்ளன் நீங்க உறுதியா இருங்க, நாங்க அதை விட உறுதியா இருக்கிறோம். விளங்குதா? மக்களுக்கு வேலைக்கு போகாம என்ன தொழிலுக்கு போகாம ஒருதன் வாகனங்களை வாங்குறான், கடையை நடத்துறான். விளங்குதா? என்ன ரக்கி விடுங்க அண்ணா, பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க கதைங்க நான் இறங்குறேன். இவ்வளவெல்லாம் கதைக்கிற நீங்களும் அந்த அவன் அக்கௌண்ட்ல கிடக்குற காசுகளை பத்தி கதைங்க, அவனுக்கு வந்து லோயரை பத்தி கதைங்க. அதுல பத்தி கதைக்கிறீங்க இல்ல? இதை வெறிய உங்க கீழே ரெண்டு அணுவும் அவன் கள்ளன் ஐடியிலேயும் வந்து நிக்கிறாங்க. சரியோ கள்ள பரதேசிகள் அப்படி வாழ்க்கை பூரா பெற மாட்டாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். சௌரியல இங்க மற்ற சௌரியல காணல தமிழ் தான் நிக்கிறா எடுத்துட்டு கதையம்மா. அப்ப வேற யாரும் கேட்கிறேன் ஏத்துங்க கதை கேட்டுக்கு புதாக்கடை இருக்கு. ரைட், ஓகே. ரதியா கதைங்க ரதி சிஸ்டர். என்னன்னு கேட்டால் இப்ப என்ன இப்ப கணக்கு வழக்கு எல்லாம் வேற பேங்க்ல இருக்கிறன்றத சொல்லி கொண்டுதான் இருக்கணும். கோடிக்கணக்குல 50 லட்சத்துக்கிட்ட 50 கோடி கிட்ட வருமா இன்னும் சொல்லி என்ன கணக்கு பிடிக்க இல்லையா தெரியுமா? இல்ல ராவணன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அவ்வளவு தூரம் மண்டைக்கு டிக்டாக்ல வந்து காய்ச்சி போட்டு அடுத்த நாள் யூடியூப்ல வீடியோ விடுறாரு. டிக்டாக்ல இருக்கிறவ குடிச்சு போட்டு பொம்பளையில சேர்ந்து குடிச்சு போட்டு கதைக்கணும்னு சொல்லி எவ்வளவு கேவலம் மங்களை பத்தி வீடியோ விட்டேன். நீ நல்லவன் மாதிரி காடை வளர்த்தன் கௌதாரி வளர்த்தன் நான் ஒத்தரையும் செய்யல நீ சொல்ற. அவ்வளவு பயம் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன விட்டு ஓடுற? நீ ஏன் போற? பேர் வந்தது காடையில இருந்து பேர் என்னத்துக்கு விட்டுட்டு போற? கள்ளன் சுத்தினால அமுக்க போறாங்க. இவர் உதவி திட்டத்தை நிப்பாட்டுறா இந்த 4-5 பேர் உன்னை கெஞ்சி வாங்கண்டா. தம்பி நீ மாட்டின விளங்குதோ? உன்னை வச்சு அடிக்கிற சுவர் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் முதல்ல சௌரியாக. எங்களை விடு புலம்பெயர் தேச காசு உறிஞ்சித்தான் அவன் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு கோடிடா கிடக்குது. அந்த கோடியெல்லாம் நீங்க என்ன உழைச்சீங்களா? யோசிச்சு பேரப்பு என்ன மாதிரி நாங்க சொல்றேன் தப்புன்னு சொல்றீங்களா? இன்றைய கோட்ஸ் தான் வளத்தை விட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவனுக்கே அவ்வளவு பெரிய லோயர் போறாங்க. எத்தனை கோடி லோயர் கிட்ட இல்ல 10 பேர் போறானுடா. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு கதைங்கடா. இப்படி ஒரு சாதாரண யூடியூபருக்கு 10 பேர் 10 லோயர் போய் கொடி பிடிக்கிறாங்கன்னு சொன்னா எந்த விதத்துலடா கொடி பிடிக்கிறாங்க? இதை விட ஏதோ வேற விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை விளங்கி கொள்ளுங்க. நீங்க விளங்க, இதை விட வேற மாஃபியா டீல்கள் நடக்குது உள்ளால. அப்ப இவரை கேளுங்க ஐயா, உனக்கு எத்தனை லோயரை செட்டப் பண்ணி போட்டு இருக்கிறான்னு கேளுங்க. அடே உனக்கு எத்தனை லோயரை நீ செட்டப் பண்ணாலும் நீ வெளியில வெளியிலாம். நீ சொத்து பத்தெல்லாம் புத்தியா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க வாங்க நான் அடிக்கிறது உண்மை இவ்வளவு நான் பழையபடி காடை முட்டை வித்து வாழ்றேன் என்ன விடுங்கொண்டு போ. இல்ல நீ அவ்வளவு இதன்னு சொன்னா நீ அந்த பிரச்சனைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விளங்கு வெட்டக்கூடாது, நீ வெட்டக்கூடாது. இன்னும் நாங்கள் இன்றைக்கு ஏன் வந்தடி அன்றைக்கு அண்ணா அவன் காடை முட்டை வித்தானோ கோழி முட்டை வித்தானோ அது பிரச்சனை இல்லை, ஒரு தொழில் சரியோ. அது அவன் அப்படி உழைச்சா சிஸ்டர் அந்த பாருங்க அந்த மனுஷனை பாருங்க. அப்போ அந்த அண்டாடு கூலி வேலை செய்து வாழ்ற ஒரு மனுஷன் பாருங்க எப்படி வெட்டம் எப்படி வெட்டோ அந்த அளவுக்கு வெட்டோ. ஐயோ முதுகுல வெட்டு தலையில வெட்டு இவனை இருத்தி வச்சு வெட்டணும் நாங்கள் தெரியுமோ. தான் 2 காட்டுறாராம் விட்டு பாருங்க சட்ட வெண்ணியா நீங்கோடா நீங்கள் வெண்ணி ஊழல் ஒழிப்பு அன்பு கேட்டுதான் பட்டினதாமே. ஊழல் ஒழிப்பு இருக்க மாட்டேன் நீங்க வாழையில அது நச்சு கொண்டிருக்கோம். அவங்க எப்படிப்பட்ட ரஸ்டின்னு தெரியாமல் தடையிட்டீங்க. சும்மா ஒரு கதைக்கு சொல்லப்போம். இன்றைக்கு அந்த எஸ்கே கிருஷ்ணாண்டவனை பிடிக்க போய் உங்களில் ஒருவன் டிகே எத்தனை பேர் மாட்டுறாங்க.
இன்றைக்கும் வந்து இப்படி ஒரு இதை தொடங்கலன்னு சொன்னா இன்றைக்கும் அவங்க எவ்வளவு உழைச்சு கொண்டு இருப்பாங்க. மக்கள் ரகாசம் எவ்வளவு இவரா போடுறதுக்கு நீ நான் எங்கடா இருந்த நீ அந்த நேரத்தை என்ன நீ என்ன நீங்க நீங்க கண்ணை மூடிட்டா இருந்தீங்க. கண்ணை மூடிட்டு இல்லடா நம்பிட்டு இருந்தோம். கண்ணை மூடிட்டு இருக்கல நம்பிட்டு இருந்தோம். நம்பி இப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரக்குலாம் தெரிய வந்தது. எல்லா யூடியூபரும் இப்ப நடந்துறாங்க. சரி இது கதைக்க விட ப்ளீஸ் சுல்தான் அவை கொஞ்சம் கதை கட்டுக்க முடியும். பொம்பளை கதைக்கணுமா சாஜன்னு விளங்குற அப்படி நீட் பண்ண போதும். ரதிய கால தமிழன் நினைக்கிறா தமிழ் நீங்க காலையில தமிழன் நினைக்கிறா அந்த வா வந்துட்டா ஜே அண்டி அக்கா கதையுங்கோ அவன் மக்கி எடுத்து போட்ட கதையுங்கோ ரதி. நீங்க கதையுங்கோ. என்னோட கேட்டா இப்ப இத பார்த்து சொல்லுங்க ஜி. ஏ சிஸ்டர் ஹலோ ரதி சிஸ்டர் நீங்க கதைங்க. வேலையில நிக்கிறா போலடா இங்க வந்து கதைக்கணும் போலடா. இந்த இவற்ற கிருஷ்ணாட இதை வெளியில கொண்டு வந்த அப்புறம் இப்ப எல்லா யூடியூபருக்கும் நடக்காம பிடிச்சிட்டு தெரியுமோ. உண்மை உண்மை. எல்லா களவுகள் தில்லாதங்கடி வேலைகள் துபாக்கூர் வேலைகள் எல்லாம் வெளிவர போதும். மாட்ட போறோம் கம்பி எண்ண போறோம்ட்டு எல்லாரும் நடுங்கிறோம். இவருக்கு பாருங்க இவர் தானே ஓஐசி அங்கத்தை ஓஐசியாம் இவருக்கு பக்கவரம் இவற்றை உசாரணம் இவர் இந்த வெட்டு வச்சு வர அவனுடைய சண்டித்தனம். ஓ அவரும் உள்ளுக்கு தானே கழிப்பா ஓசி 2-3 பேர் உள்ளுக்கு. என்னட்டு கேட்டாலன்னா அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையோடு கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் ஓடுது. நீங்கள் பாத்துறீங்களோ அந்த பொம்பளை பிள்ளைன்ற காணொலி உண்டு. தெரியும். அவாவே மெரேஜ் பண்ணி அவாவும் கேஸ் எடுத்தாச்சு பிடிச்சாச்சு ஆட. ஆமா அந்த பேஸ்புக்ல வந்து நின்று அம்மாவோட அந்த என்ன சொல்லுவா விடுகதை சொல்றவா இல்ல அந்த ஒரேஞ்சு நான் சாப்பிட இல்ல. என்னடா ஒரேஞ்சு பாத்தீங்களா அவன் கதையை ஒரேஞ்சு இருக்குன்னு அவருக்கு எனக்கு ஒரேஞ்சு விருப்பம் தான். நான் உப்ப சாப்பிட இல்ல. அப்படி அவன் கதைய அவன் வயசை பார்த்த நீங்களே எப்படி என்று என்ன கதை அந்த பொம்புல பாக்கியராஜ் டபிள்யூல காய்ச்ச மாதிரி சாலினி என்ற பேரவா தூக்கிட்டாங்க போலீஸ் தூக்கியதை கேஸ். அண்ணா இது என்ன இது என்ன சொல்ற இதுக்கு கற்றுக்க மாட்டேன் இருக்கല്ലോ. அதுக்கு என்னம்மா இப்படிப்பட்ட தெரு பொறுக்கியல் துரோகியல் இவங்களுக்கு அஞ்சா வித்து அவங்க தானே கொடுக்குறாங்களே. கருக்கு மட்டையோட காஞ்சோனியும் சேர்த்து செய்யும். என்ன செய்யறது இங்க போய் முடிய போகுது எல்லாம். அவளுக்கு வெளிநாட்டுல இருந்து லண்டன்ல இருந்து காசுகள் எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா. இந்த சுவிஸ் சூட்டி அடே எதை போய் உண்ட சகோதரிட்ட போய் கேள்றடே சுவிஸ் சூட்டி உண்ட சகோதரிட்ட போய் கேள். நீ எழுதினத உண்ட சகோதரி எல்லாம் உண்ட அம்மாட்ட போய் கேள. இங்க ஒரு டைம் அப்படி இல்ல சரியே போய் அங்க கேள். இல்லன்னா நீ கல்யாணம் செய்த உண்ட வைப்பிட்ட கேள் எல்லாம் மகள்கிட்ட கேள். இங்க எழுதாத நாய். அவங்கள பிளாக் பண்ணுங்க. அப்படி எழுதுறாங்களே உடனே பிளாக் சரித்திரம் பிடிச்ச நாயல் முதல் படிப்பறிவு இல்ல கைனோட உறுதியை கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்த நாயல் தான் எப்படி கொத்தகுவர். இது அவங்கள பிளாக் பண்ணுங்க. அப்படி அவங்க வரணும் பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா சரி. வெண்டா டிகே கார்த்திக்கு ரொம்ப சொற்ப டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்டா இந்த பாதிக்கப்பட்டவை தான் முடிவெடுக்கு. உண்மைதான். இல்ல அவருக்கு அவருக்கு சண்டித்தன வேண்டிய வாழ்வெட்டு இதுக்கெல்லாம் அவருக்கு சட்டநாடுக்கு எடுத்து தானே அவரை உள்ள போடத்தான் வேணும். பாத்தீங்களா கதை கேட்க பாத்தீங்களா பெரிய ஒரு ஆக்டர் மாதிரி கையை காட்டி நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அப்படி இப்படி கைய மூதேச்சுனா அங்க ஒரு காட்டி தான் இப்ப களி சாப்பிட்டு இருக்காரு. காட்டட்டான் இவருக்கும் சொல்லி கிடக்கு. அன்னைக்கு அவர் வந்து கதைன்னு கேட்க லெவல் விட்டுட்டு இருந்தவர் ஆபீஸ்ல வந்துட்டீங்க வணக்கம். ஆனால் வந்து மன்னிப்பு கேட்கலையோ உனக்கு அடுத்த காலை நிச்சயம் சரியா எல்லாரும் போய் இருக்க போறீங்க சரியா. நாங்க சொல்லும் பேரையும் தலை குனிஞ்சு நிக்கணும். மன்னிக்கிறது பாதிக்கப்பட்டவை எடுக்கிற முடிவு. அது 4-5 பேர் தான் முடிவு எடுக்கிறது வந்து நிக்கணும். நாங்க சொல்லும் பேரை பிள்ளைகளை சிறுவர் பாதுகாப்பு மையத்தில் விட்டு உன்னையும் மனுஷியும் தான் தூக்குறது. 2 பேரும் தான் ஒன்றா தெரிஞ்சு உன்னை மனுஷி தான் கடையில வேலை செய்யுது சரியா. கூடிய விரைவில் பிள்ளைகளை பாதுகாத்து நீ வாழணுமெண்டா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனியன்னா உனக்கு சில கொஞ்சம் சலுகைகள் இருக்கு. செய்த பிள்ளைய நாங்க கொஞ்சம் மன்னிக்கலாம். இல்லையோ நீ நடுத்தருதான் வா கேட்காத. இதே இவியல் 2009 முதல் செய்திருந்தா இங்கேயாவது ஒரு போஸ்ட்ல நின்றுப்பினப்ப அபிசிச கதைங்கோ கன நேரம் வந்து ராகுல் அண்ணா
ஓ சொல்லுங்கம்மா. நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க, ஒரு தரம் இடையில கதைக்க கூடாது. 10 நிமிஷம் கதைங்க வடிவா. ஓகே வடிவா கதைங்க. ஓம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஓகே நான் பண்ணிட்டு. ஓ அவ வருவா, திருப்பி மிஸ்டேக் ஆயிடுச்சு வருவா. யாரு வேணும்னா ஒரு ராகுலன்னா யாராவது இந்த தளத்துல நிக்கிறவ கிட்டத்தட்ட வடக்கு கிழக்குல எத்தனை குடும்பம் இருக்குன்னு சொல்லலுமா? கிட்டத்தட்ட ஹலோ எனக்கு தெரியாது. ஓகே, நான் கூகுள்ல பார்த்ததின் படி எனக்கு அதுல நம்ப இல்லாம இருக்கு, அதாலதான் நான் உங்களுக்கு ஹலோ. நீங்க கதைங்க நாளைக்கு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட கூகுள்ல பார்த்ததுல கிட்டத்தட்ட 50,000 வருகுது. எனக்கு தெரியல, அது 2012 ஆண்டு வடக்கு கிழக்கிலையோ வடக்கில எட்னா பாப்புலேஷன் வன்னிய விட. அப்ப அதுக்குள்ள வென்னியோ எட்னா பிரச்சனை இல்ல அது எனக்கு கால் வந்தது, பிரச்சனை இல்லை, அதாலதான் வந்தது. ஓகே, அப்ப இப்ப கிட்டத்தட்ட சரி ஒரு குறிப்பிட்ட என்னது சனத்தொகையாண்ட வெப்பமேன், அத்தனை குடும்பங்கள் இருக்கின்ற வெப்பமேன். ஓகே, இவ்வளவுத்துக்கும் கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்துல நான் பார்த்ததுல, நான் தேடி பார்த்ததுல கிட்டத்தட்ட 3-5 யூடியூபர்ஸ் ஹெல்பிங் வீடியோ செய்யலாம். சரியோ, மட்டக்களப்பு பக்கத்துல 8 பேர் செய்யலாம். ஓகே, ஆனா இந்த தளத்துல நீங்க ஒருதர் 2 பேரை மட்டும் தான் கழிச்சு கொண்டு போறீங்க. என்ன பொறுத்தவரையில ஒருதர் மட்டும் பொறுப்பில்லை, இவ்வளவு யூடியூபர்ஸ் ஹெல்பிங் வீடியோ செய்யற அவ்வளவு பேரை நிப்பாட்டணும் முதலாவது. சரியோ, கிருஷ்ணா மட்டும் இல்ல, கிருஷ்ணா ஒரு இது நாங்க தனியா கிருஷ்ணாவை கதைக்கல, அது மற்றவையில என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல தானே, நாங்களும் பாக்குறோம், அவையிலும் அந்த வேலைதான் செய்தோம். புதுசா தொடங்கினோம், அவை என்னத்தையும் செய்யட்டும். அது இப்ப கிருஷ்ணாண்டிய பொறுத்தவரையில நான் கள்ளன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா இனிமேல் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த கேஸ், அப்ப நீதிபதி அதை தீர்மானிப்பாரு என்ன கண்டுபிடிச்சு. இப்ப நாங்க அதை பத்தி நாங்க கதைக்க மாட்டோம். சொன்னா அது இனிமே தெரியும் தானே, வழக்குல முடிவுல தெரியும் எங்களுக்கு, அது வேற கதை. அப்ப இவ்வளவு பேர் செய்யணும். சரி, உதவி வீடியோ அதை விட இப்ப இந்த தளத்துல எத்தனை பேர் சொல்லி போட்டீங்கன்னா தாங்கள் உதவி செய்யறோம் இல்லையோ. நீங்க இப்ப நான் கிட்டத்தட்ட இப்ப ஒரு 2 கிழமையா வாரன், அதுல நான் நோட் பண்ணினதுல கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தாங்களும் உதவி செய்யறோம். சரியோ, அப்ப மற்றது ஆர்கனைசேஷன் ஒரு 2-3 பேர் சொல்லிட்டீங்க தாங்களும் செய்யறோம் அந்த கல்விக்கு ஒவ்வொன்றுக்கும். அப்ப எவ்வளவு பேர் அங்க நீங்கள் இந்த ஏழையண்டு முத்திர குத்தினம் என்னோ அந்த ஏழைகள் எவ்வளவு பேர், அப்ப அவ்வளவு பேருக்கும் இவ்வளவு நாளும் செய்தது இங்க எவ்வளவு காலம் செய்ய போறீங்க? அடுத்த கேள்வி, எவ்வளவு காலம் செய்ய போறீங்க ஒரு உதவி 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 என்று சொல்லி? சரியா, அதுக்கு ஒரு போர்டர் லைன் இருக்கு, ஒரு லைன் ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும்னா. அப்ப நாங்களும் சும்மா உதவி உதவி என்று சொல்லி அந்த சனத்தை ஒரு ஏழையல் ஆக்கி அதை செய்து அதுகளை அப்படியே சோம்பறியலாக்கி கொண்டிருக்கிறோம்னா தெரியுதோ. நான் செய்யல, அது நான் செய்ய மாட்டேன். அப்படி செய்யணும். சொல்லுங்க. என்னென்றால் இன்றைக்கு நீங்க அந்நளவுல 12ஆம் ஆண்டு வரையும் 50,000 ஜனம் தான் இருக்கிறேன் வடக்கிலேன்னு சொல்றீங்க. என்னங்க அதுல ஏழைகள் எத்தனை, எவ்வளவு, ஒரு 20,000 25,000 தெரியல, அதான் நான் கேட்கிறேன். சொல்றீங்களோ இப்ப கூடியது எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறேன். சரியான கஷ்டப்பட்ட ஏழைகள் சொன்ன ஒரு 15,000 20,000. அப்ப இவ்வளவு நானும் செய்த உதவி எங்க? அதுதான் நானும் கேட்க கிருஷ்ணாண்ட பேங்க்ல, கார்த்திகிண்ட பேங்க்ல, இப்படி மற்ற ஹெல்பிங் செய்யற பேங்க்லாம் கிடையாது. அதான் நான் சொல்றேன். இப்ப யாழ்ப்பாணத்துல 5 பேர் செய்யணும், இதுல 8 பேர் செய்யணும். நான் அறியத்தக்கதா என்ன இருக்கோ எனக்கு தெரியல, நான் கணக்கு பார்த்தேன், நான் யூடியூப்ல தேடி பார்த்ததுல இருந்தது. அப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் உதவி செய்யணும், பர்சனலாவும் ஆட்கள் உதவி செய்யணும். அப்ப இந்த உதவி எல்லாம் எங்க அந்த ஜனம் நன்மை அடைஞ்ச இதுகளை காட்டுங்கோ, ரிப்போர்ட்டுகளை விளங்குதோ. அப்ப அவையில் அந்த அதுகளை நாங்களே இன்டிரெக்டா சோம்பேறிகளாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில. சரியோ, அப்படி நீங்க செய்யறதா இருந்தால், அப்படி உதவி செய்யறதா இருந்தால் ஒரு குழு மாதிரி ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் செய்யக்கூடியதா செய்யணும். நீங்க தனிய செய்ய அதுல என்ன செய்யணும் சொல்லுங்க. மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா என்ன, அதை
அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணினோம். அப்ப நீங்க கொமனா இப்ப ஒரு செய்யறதா இருந்தால் ஒரு ஒரு சின்ன சின்ன கொம்பனி மாதிரி அப்படி செய்தீங்கன்னா அதுங்களுக்கு வாழ்க்கை பூரா அது பிரயோசனப்படும். இது வந்து நீங்க செய்யறதோ மட்டும் இந்த இந்த நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் பிரயோசனப்படும். எதிர்காலத்தை பற்றி ஒரு தரம் யோசிக்கணுமே இல்லை. எல்லாரும் சொல்றீங்க எதிர்காலம் செய்வீங்க எல்லாரும் எவ்வளவு நாள் இருப்போம்னா என்ன கேரண்டி அதை சொல்லுங்க. அப்ப இப்ப நான் இதுல கதைக்கிறேன், நாளைக்கு எனக்கு என்ன மட்டும் தெரியாதுன்னா அப்ப அப்படி உதவி செய்யறவைக்கு கொண்டு நடக்க அப்ப அதுகள் என்ன நடக்கும் சொல்லுங்க அந்த ஃபியூச்சர்ல அங்க அது அந்த வாழ்க்கைய அதை நாங்க யோசிக்கணும் என்ன. அப்ப அதை விட்டுட்டு உதவி 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 என்று சொல்லி செய்யறதுல அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு கொமனா செய்தால் அதுகளுக்கு வாழ்க்கை முறுக்கம் அதை பாவிக்கக்கூடியதா இருக்கும். பட் அது கல்வியை இம்பார்ட்டன்டா கொடுக்கணும் என்ன. அதை விட்டுட்டு கல்வியை பற்றி அதை ஒரு $50% போகணும். அட்லீஸ்ட் அதை பற்றி எதுவும் கதைக்கிறாங்களோ சொல்லுங்க. அப்ப அதுல முன்னேற்றம் வேணுமென்ற நோக்கம் இல்லை. அவங்களுக்கு தங்களுக்கு காசு வேணுமென்றதுக்கு தான் யூடியூப் செய்து கொண்டு தெரியும். அந்த பிள்ளைகளை படிப்பை முன்னேற்றுங்கோ, அது அந்த வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுங்க, அது இல்லை. காசை கொடுத்து ஓகே காசு கொடுத்தாச்சு முடிஞ்சது அழுவ. மற்றது நீங்க யாரும் கதைச்சினம் இதுல ஒவ்வொருவருக்கு தனித்தனியா செய்யுங்க உண்டு சரியோ. நீங்க தனித்தனியா செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன நடக்கும், இப்ப நான் ஒரு ஆளுக்கு செய்யறேன்டா எனக்கு அந்த போன் நம்பர் வேறும். நான் நல்ல நானோ கூட யாருக்கு தெரியும், என்ன நோக்கத்திலே அதுகளோட கதைக்கப்படுறதுன்னு தெரியாது. அங்க பாக்குறேன் தானே சில வெளிநாட்டுல இருக்கிற ஆம்பளைகள் போய் அங்க என்ன நடந்தது அந்த ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைகளோட அல்லது அந்த பெண்களோட, அது கடைசி வரையும் நான் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். கடைசி வரையும் அது அந்த பர்சனல் நம்பர் ஆட்களுக்கு கொடுக்கவே கூடாது. அது கொடுத்தால் அது அந்த வாழ்க்கை சரி. இப்ப இங்கேயும் அந்த ஆம்பளைகள் அந்த குடும்பங்கள் இருக்குல்ல அது அந்த வாழ்க்கையும் சரி. இது தேவையில்லாத வேலை. இப்படி தேவையில்லாம அந்த என்ன சொல்லுங்க இடத்த கதை கேட்க நாங்க யோசிச்சு கதைக்கிறோம் எல்லாத்தையும். இப்படி நடந்ததுதானே சௌரி. இது பாத்தீங்களா யூடியூப் செய்யற கிருஷ்ணாவை பாத்தீங்களா? ஒரு பெட்ரூம்ல 2 பொம்பளைகள் இருக்க குடும்பம் பிடிக்கிறேன். பார்த்தேன். அப்ப இப்படிப்பட்டவங்களை என்னன்னு நம்பி விடுறது? அதான் சொல்றேன், உதவி வேலை இப்படி வேண்டாம், இந்த இப்படி செய்ய வேண்டாம். ஒரு அப்படி சரி ஒவ்வொருத்தருக்கும் ஆசை அப்படி இருந்தா ஒரு ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒவ்வொரு இதை ஓப்பன் பண்ணுங்க. பட் அதான் அதுக்கு அங்கேயும் சம்பளத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆளை வச்சு பார்க்கலாம். ஒரு கோழி பண்ணையோ ஒவ்வொரு பண்ணையோ இத்தனை செய்யலாம். போடலாம் மில்லுகள் போட்டு ஒரு 10 பேருக்கு ஒரு தும்படிக்கிற மிஷின் ஒரு காமெண்ட்ஸ் மாதிரி போட்டு ஒரு உழைச்சி சாப்பிடணும். இப்ப வந்து 10 பேருக்கு கொடுக்குற காசை போட்டு ஒரு 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 உற்பத்தி செய்யற ஒன்று. இப்ப புழுக்கொட்டி எல்லாத்தையும் இது வல்பன்றது தூள் அரைச்சி பேக் பண்றது அப்படி செய்து அதுல வர வருமானத்திலே அவைக்கு சம்பளம் கொடுத்து சாப்பிட ஒன்று இருக்கட்டும். அதெல்லாம் அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க அதுகளுக்கு வந்து அதாவது சோம்பரி. அதுல என்ன செய்தல் சொன்னா அதை யூஸ் பண்ண தெரியல. அதுகளுக்கு திருப்பி அடுத்த யூடியூபர்கிட்ட போய் காசு வேண்டலாம்ன்ற ஒரு சிந்தனை வருது. மற்றது அந்த பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டுதுகள். என்ன அடுத்த ஜெனரேஷனும் இதே மாதிரி கண்டினியூ பண்ண போகுதுகள். இதே மாதிரி அதுகளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க போதுகள் மற்ற வேண்டிய கைய. ஆக்சுவலி அது பிச்சை என்ன உதவி என்ன. அந்த இந்த சின்ன பிள்ளைகளை படிக்காம பண்ணி அது சரியான நினைக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதே அந்த பிள்ளைய மூளைக்கு எவ்வளவு கூடாத வேலை. இதைத்தான் நான் சொல்றேன். இவ்வளவு காலம் இருந்து மற்றது அந்த யூடியூபர்ஸ் எல்லாரையும் கதைக்கணும். நீங்க அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க. நான் பேர்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப அவையில எல்லாம் தப்பிக்கொண்டு போயில அது என்ன கிருஷ்ணா மட்டும் அம்பிடையில அது இருக்குல்ல. சொல்லுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. என்ன இல்ல வேணுக்கு தான் நீங்க கொடுங்க இந்த டெலிபோன் நம்பர். இதுல அது பலமா போல அவர் தான் எல்லார்ட்டையும் கொடுக்கல. இல்ல அவையில பேர்கள் எனக்கு நம்பர் இல்ல, அவையில பேர்கள் இருக்கு. ஒரு பேர்கள் அந்த நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல வந்து 2 பொம்பளை 3 ஆம்பளையா இருக்கணும். என்ன எனக்கு ஒரு ஆள் வந்து பேர்கள் சொல்றீங்களா? பேர்களா பேரோட சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, முதல் வந்து ஜேடிவி அவன் பேர்கள் அந்த அவன் யூடியூப் சேனல் பேர்கள் யூடியூப் சேனல் தான் சொல்றேன். ஜேடிவியூ மற்றது ஏதோ THIVVIJAN vlog கண்டோட அக்கௌண்ட். மற்றது வந்து VKT மீடியா. இவங்க 2 பேரும் 6 month தான் தொடங்கி இந்த என்ன சொல்றோம் எல்லாருக்கும் அது ஒரு ஆள் செய்த உடனே அவைய டக்காண்டு எல்லாரும் தொடங்குறது. செல்லக்கிளி ஃபேமிலியை ஃபுல்லா போடணும். அப்படின்டா இன்னும் நிறைய பேர் அவை எல்லாம் பாருங்க அவர் யூடியூப் செல்லக்கிளி நானு
செய்யுது ஓகே ஓகே அப்ப அதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்ப யோசிச்சு பாருங்க நான் மற்ற தனியா அந்த கிருஷ்ணாவை போட்டு வச்சுக்கிறேன் மற்ற மிஸ்ஸஸ் சுமன் என்று சொல்லி அவர் போட்டு அவ செய்யறா. மற்ற அந்த சொண்டுக்கு அடிக்கிறவள் என்ன பேர் அவள் சரியோ? இப்ப பட்டிகளோலி எல்லாம் பட்டிகளோலி அதெல்லாம் இருக்கு என்னோட பட்டி பாய்ஸ் MA ப்ரோ JP பிளாக் RJ KJ RJ தமிழா RJ தமிழாவே 2 வச்சிருக்கணும். RJ தமிழா உண்டு, RJ வித் KJ உண்டு, மக்கள் நாயகன் உண்டு, வாய்ஸ் ஆஃப் பென்ஷன், உங்களில் ஒருவர். இவ்வளவு பேரும் பர்டிகுலர்ல நான் பிடிச்சது என்ன மிஸ் பண்றேனோ எனக்கு தெரியாது. அப்ப மற்றது என்ன இருக்கிறான் இங்க வன்னிகை இருக்கிறான் என்ன ஒரு இந்த தமிழ் கொடியோட சேர்ந்து தமிழ் கொடிய அவடவே கொண்டு உள்ளுக்கு தள்ளி போட்டு வெளியில வந்தவன் அவன் பேர் மறந்துட்டு அவரும் ஒன்று செய்யறார். எனக்கு தெரியல. இவ்வளவு பேரும் செய்திருந்தால் இப்ப வடக்கு கிழக்கு அந்த மாதிரி முன்னோரையும் போனமே அவங்கதானே நல்லா இருக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இவ்வளவு பேரும் இதை நிப்பாட்டியே ஆகணும். அதை விட்டுட்டு உதவி 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 என்று கொண்டிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு செய்ய போறீங்க. ஏனாங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த செல்லக்கிளி ஃபேமிலி எடுத்து பாருங்கோ, 4 வருஷத்துல அந்த குடும்பமே பாருங்க வீடு வாசல் கார் உலகிறாண்டால் இவ்வளவு பணத்தையும் மக்களுக்கு அனுப்பின பணத்தை அவங்க எடுத்தவங்க. அது வந்து என்ன சொல்றவங்க பாருங்க சொல்ல வரேன். அத வந்து நாங்க இப்ப அது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டுது சரியா. அப்ப அதை பற்றி நாங்க கதைக்கல. அது இனிமே வந்து கோர்ட் வந்து ஏதோ சொல்ல போகுது. மாத்திரம் பிடிக்க கூடாது, அவங்க குடும்பத்தை பிடிக்கணும், குடும்பத்தை பிடிக்கணும். அதோட இந்த வெளியில இருக்கிற ஆன்டி மேர் என்ன சொல்றது வந்து கிருஷ்ணாவை மட்டும் சொல்லுங்க பிள்ளை, கிருஷ்ணாவை மட்டும் சொல்லலாம். இப்ப வெளிநாட்டுல இருந்து அனுப்புறவை இருக்கணுமல்லோ, தடை விதிச்சிருக்கு. அனுப்புறவை வந்து சரியா லீகலா அனுப்பி இருந்தால் அனுப்பி இருக்கிறது மட்டும்தான் இப்ப அங்க கணக்கு காட்டுப்படும். இல்லீகலா உண்டியலுக்குள்ளாலே அனுப்பி இருந்தால் அது ஒண்ணும் அங்க கணக்குல வர மாட்டதுன்னா கொடுக்கறதுக்கு மற்றதுன்னா அந்த வீடியோ ஒன்று வீடை பற்றி ஒன்று போட்டிருந்தா தெரியும். ஒரு ஆள் வீடு ஒன்று வெளிநாட்டில் இருக்கிறார் 16 கோடிக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினாரு. பேர் சொல்லாங்க அவருக்கு இங்க கூப்பிட்டு இருக்காங்க வர சொல்லி அரசாங்கம் கேள்விப்பட்டீங்களா? இருக்கலாம். 16 கோடி எங்க எப்படி கொண்டு வந்து கட்டினீங்கன்னு கேட்பாரு தானே. வேலை வர சொல்லி அப்ப விளக்கம் கொடுத்துட்டு வந்தாராக்குமே திரும்பி அடுத்த 3 விளக்கம் இருக்கா. மற்றது இன்னும் ஒன்று இந்த தெரியுமா அண்டி ஒன்று இங்க இந்த நாட்டுல இங்க டென்மார்க்ல இருக்கிறாண்டு அவன் சேவிங் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்காம அங்க. இவர் என்ன சொல்றோம்னா நீங்க இதுக்கு போடுங்க, இன்றைக்கு போட்ட பிரச்சனை இப்படி 4 பேற்ற வேக்கை போடுங்க அவாக்கு அப்படியே வர காதங்க சேவிங்ல இருக்கான் விளங்குது. இவர் சண்டையில இருக்கிற காலத்தானே அவங்களை எடுத்து இவ்வளவு வந்தோன்னு சொல்லிப்பட்டு கொடுக்குறது. சாரி, எனக்கு வந்து இவ்வளவு பேர் தான் நம்பிட்டது அந்த உதவி செய்யற வீடியோ. என்ன இதுக்கு மிஸ் பண்றேனோ எனக்கு தெரியாது. அதுகளையும் சேர்த்துக்கணும். ஒரு 25 பேருக்கு மேல யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். தோட்டத்துல வேலை இருக்கு, அனுப்பி விடுங்க. தோட்டத்திலே இல்ல தோட்டத்துல இருக்கு நல்ல வேலை. 12 மணி வெயில்ல போட்டு 6 நாள் புருட்டி எடுக்க சரி வரும். வன்னிக்கு அப்போ இப்ப இதுல வந்து 13 பேரும் செய்ததுலயே இவ்வளவு சனம் நல்லா வந்திருக்கும். அப்ப அப்படி காட்ட முடியலையே, காட்ட இயலமாண்டா. இப்ப வெளியில கீழே கதைங்க என்னோட அதே மாதிரி நானது இந்த இது ஒரு இதாத்தான் நான் இந்த பர்சனலா தான் நான் சொல்றேன். இதுல இருந்தா யாரும் கேட்கலாம், என்ன கேளுமெண்டா சொல்லுவேன். ஓகே தமிழ் நீங்க பேசுங்கம்மா. இதுக்கு எப்படி இன்னொரு விஷயம், இன்னொரு அபிஷிஷ் இன்னொரு விஷயம் உண்டு. நானும் கவனிச்சேன். எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லினோம். ஆனா இதை மட்டும் மறந்துட்டு எல்லாரும் ஆல்ரெடி வந்து அங்க வந்து ஒரு சேரிட்டியில் இயங்குது சரியா. அந்த பிள்ளைகளுக்கு மற்றது முதியோருக்கு சொல்லி சேரிட்டி இயங்குது, அது மூலமா செய்யலாம். மற்றது வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு GS இருக்குது. அந்த GS மூலமா நிச்சயமா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அடிப்படையில கொஞ்சம் கீழே இருக்கிற ஆக்களுக்கு வந்து அவன் மூலமா தான் செய்ய வேணும். அதாவது வந்து சட்டத்தின் உள்பட்டு தான் நாங்க இயங்க வேணும் நாங்க கொடுத்து. இது வந்து ஒரு இப்படி அந்த நாட்டுல ஏதோ அரசு இல்லாத மாதிரி எல்லாரும் என்னென்ன செஞ்சுட்டு போலாம் அந்த மாதிரி இல்லை. இவன் கதை வைக்கிறோம் அப்படி செய்யலாம். இப்ப நாங்க வந்து யூடியூபரை எடுத்து கதைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இவன் வந்து சட்டவிதமாக இயங்கி கொண்டு அந்த மக்களுக்கும் அதுல சேஃப்டி இல்லை என்று சொல்லிக்க நாங்க அதைத்தான் எடுத்து கதைக்கணும் சரியா. அதை
விட்டுட்டு சும்மா அது கண்டபடி எல்லாம் செய்யலாது. அதைத்தான் நாங்கள் இங்க நிச்சயமா சொல்றோம். மற்றது அபியாக்கா சொன்ன மாதிரி நிறைய பேர் செய்யணும்னு சொன்னா எங்க போச்சுதான் இவ்வளவு நாளும் இந்த ஹெல்ப். இப்ப எங்க மக்களுக்கு அனுப்பின காசுல அந்த குறிப்பிட்ட ஒரு 13-15 யூடியூபர்ஸ் தான் நல்லா இருக்கணும்னு சொல்ல வடிவா தெரியல என்ன பேருந்து இவைக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி இங்க இருந்து மற்றது இதுவும் சொல்லி ஆகணும். அந்த